அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, அடுத்த 365 நாட்கள் ஒரு வருடம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ்லென்த்தான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்தை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பதிவை நான் வந்து 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். வித் டைம் லைனோட இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது உத்தியோகம் தொழில், அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம், அடுத்து காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம், அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதன் பிறகு மாணவர்கள், அப்புறம் ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். சோ பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு, மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணது நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்துடைய ஆரம்பத்துல குரு நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணுவாரு. அதுவும் வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. மார்ச் 9 வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ராசி மேல வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. மார்ச் 9ல வக்ர நிவர்த்தி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. இந்த வருடத்துல மிக முக்கியமான ஒரு பயிற்சினா அது குரு பயிற்சி தான். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, குரு 11 வருடம் கழித்து மீண்டும் இந்த வருடத்துல கடகத்துல வந்து உச்சமாக போறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம். அதுவும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா குரு வந்து 7-10க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு விசேஷமான கிரகம். அவர் இயற்கை சுபர். அது மட்டும் இல்லாம நமக்கு மிக முக்கியமான இடங்களுக்கு அதிபதியாக வந்துருவார். எனவே நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு குரு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறது ஒரு யோகமான அமைப்பு, ஒரு உன்னதமான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. அதனால இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கடந்த சில வருடமாவே ஒரு ப்ராப்பரான ஒரு growth அப்படிங்கிறது இல்ல. உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், நம்ம நினைக்கிற விஷயத்த நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவுமே பெருசா கிடைக்கல. எதுவும் பட்டுப்படாம போயிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் அந்த அங்கீகாரம், அந்த முயற்சிக்கான வெற்றி, இவ்வளவு நாள் நம்ம கடந்து வந்த அந்த பாதைகளுடைய அனுபவம் நமக்கு இப்போ ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். எனவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு உன்னதமான வளர்ச்சியை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி அது ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னா குரு உச்சமாகிற வருடமாக இந்த 2026ஆம் வருடம் பார்க்கப்படுது. அடுத்தது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல கேது. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல கேது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை. அதுலயும் கேது வந்து சூரியனோட வீட்டுல இருக்காரு. சிம்மம் அப்படிங்கக்கூடிய சூரியனோட வீட்டுல இருக்காரு. பகை வீடாக இருந்தாலும் அங்க கேது சூரியனை போல செயல்படுவாருங்கிற ஒரு விதி வரும். அதன் அடிப்படையில 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது நமக்கு தைரிய அபிவிருத்தி, முயற்சிகள் அபாரமான ஒரு வெற்றி, முயற்சி சார்ந்த விஷயங்கள எந்த தடையும் இருக்காது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வைராகிய குணம் அதிகரிக்கும். எதுக்கும் தயங்காத ஒரு குணம் வந்துரும். தைரியம் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, பாகிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பெருசா ஃபேவர் இல்ல. ஆனா வந்து இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ராகுவால பெரிய அளவுல ட்ரபிள் இருக்காது. ஏன்னா குரு பார்வையில அந்த ராகு வந்துருவாரு. குரு சண்டால யோகத்தோட இருக்கக்கூடிய ராகு பெருசா ட்ரபிள கொடுத்துறாது. இருந்தாலும் 9ஆம் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய பெயர் புகழ் பாகியம் இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல சற்று கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எனவே 9ஆம் இடத்துல ராகு இந்த வருடத்துல டிராவல் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 10ஆம் இடத்துல ஜீவன சனி, ஜீவன ஸ்தானத்துல சனி பகவான் இந்த வருடத்தோட முதல் 6 மாதம் ஜூன் மாசம் வரைக்கும் குரு பார்வை இல்லாம சனி 10ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவார். ஜீவன சனி பெருசா ட்ரபிள் கொடுக்கிறது இல்ல. இருப்பினும் 10ல இருக்கிற சனி சில சுமை அமைப்புகளை தொழில் உத்தியோக ரீதியா கொடுக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன்னா குருவோட பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அது நமக்கு ஒரு உன்னதமான உயர்வையும் உன்னதமான வளர்ச்சியும் தொழில் உத்தியோக ரீதியா கண்டிப்பா கொடுத்துரும். அதை நான் உங்களுக்கு டீடைலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மட்டும்தான் மேஜரான சேஞ்சஸ் பண்றாரு. இந்த வருடத்துல செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி
பயிற்சியாகி உச்சமாகிறாரு. அது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல. அது ஒரு தனி சிறப்பு. இந்த வருஷத்தோட கடைசியில பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி இருக்கும். இந்த டிசம்பர் 5ஆம் தேதி கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாங்க. அது வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடம் கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. நம்ம நினைச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான வருடம், ஒரு ஜாக்பாட் நிறைந்த ஒரு வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை நம்ம எடுத்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுல நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அதிகமா இருக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் செக்மெண்ட் வைஸா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போது செக்மெண்ட் வைஸா ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. 2ஆம் இடத்துல எந்த பாவ கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. குரு பகவான் மட்டும் பார்த்தோன்னா ஜூன் மாசத்துல 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதமான முன்னேற்றம், குடும்பத்துல சுப நிகழ்வு அதிகமா இருக்கிறது, சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலாம் பார்த்தோன்னா குடும்பத்துல அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். ஃபேமிலி ரீதியா இருந்த சுமையான அமைப்பு குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், மங்களகரமான நிகழ்வு, மங்களகரமான மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடைபெறும். அடுத்தது வீடு கட்டுற ஐடியா இருக்குனாக்கா நீங்க ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டாகும். புதுசா வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு. அதை இந்த வருடத்துல செயல்படுத்தலாம். அடுத்தது 2ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல இருக்கும். எனவே வீட்டை சேஞ்ச் பண்றது, உங்க வீட்டுல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் சிறப்பா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க, வீட்டுக்கு தேவையான சுப மாற்றங்களை பண்ணுவீங்க, குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிறைய சுப நிகழ்வு குடும்பத்துல இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே ஃபேமிலி ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில எந்த குறையும் இருக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்கிட்ட சற்று கவனமா இருக்கணும் அப்படின்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். தாயாரோட ஒத்து போகாத அமைப்பு, தாயாரோட அதிகமான ஆர்குமெண்ட் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், அவருடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடம் சனியுடைய ஆதிக்கத்துல வருது. எனவே தாய் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள், வருத்த அமைப்புகள் இருக்கலாம். எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்க்கிறது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் மனக்கசப்பு, மன வருத்தங்கள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் சில முரண்பாடான அமைப்பு, சில வருத்தமான அமைப்பு ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் வருடத்துல தாய், தந்தை, இளைய சகோதர சகோதரி இவங்க கிட்ட மட்டும் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருடத்துல ஃபேமிலி ரீதியா நல்ல growth இருக்கும். குடும்பத்துல நிறைய நல்ல நிகழ்வு, நல்ல மாற்றங்கள், மன நிறைவை ஏற்படுத்துற மாதிரியான சுப மாற்றங்கள்லாம் நிச்சயமா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த 2026ல உத்தியோக தொழில் வாழ்க்கையில எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம உத்தியோகத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 6ஆம் இடம் சிறப்படையுது. குறிப்பா பார்த்தோன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா குருவுடைய பார்வையில 6ஆம் இடம் வந்துடும். எனவே 6ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 6, 8, 10 இந்த ஸ்தானங்கள்லாம் வலிமை அடையுது. குருவுடைய பார்வையில, உச்ச குருவுடைய பார்வையில வருது. எனவே உத்தியோக ரீதியா நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சிறப்பான முறையில் கிடைச்சிடும். குறிப்பா பார்த்தோம்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் இல்லாதவங்கள நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதாவது நல்ல உத்தியோக வாய்ப்பு, ஒரு சுமாரான உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தை இப்ப சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிடுவீங்க. இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றங்கள் ஏற்படும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல வெளிநாடு போகணும்னு ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா அது இந்த வருடத்துல செயல்படுத்தலாம். அது கிளிக் ஆயிடும். உத்தியோகம் சார்ந்த வகையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். உத்தியோகத்துல நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரங்கள் டெஃபினட்டா கிடைச்சிடும். மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பான முறையில் கிடைக்கும். மேல அதிகாரிகளால ஆதாயம் உண்டு. தன லாபம் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல நல்ல ஒரு உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல நல்ல ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். தகுதிக்கு தகுந்தாற் போல நல்ல ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிடும். கடந்த வருடம்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம படிச்ச படிப்புக்கும் நம்ம பார்த்த வேலைக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. நம்ம உழைக்கிற உழைப்புக்கும் நம்ம வாங்குற சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. இப்படியே எதிர்க்கு மாறாக இந்த 2025ஆம் வருடத்துல நமக்கு சில பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனா இந்த வருடத்துல
வருடத்துல நம்முடைய தகுதிக்கு தகுந்த சுபத்துவமான வளர்ச்சியும் சுபத்துவமான மாற்றமும் டெஃபினட்டா ஏற்படும், குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில. எனவே இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகத்துல நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து தொழில் வாழ்க்கை இந்த 2026ஆம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய பார்வையில வந்துடுது. ஜூன் 1க்கு பிறகு தொழில் ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தொழில்ல சில சிரம அமைப்பு, சுமை அமைப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சனி பகவான் 10ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. இப்ப நிறைய பேருக்கு வந்து செய்யற தொழில்ல ஒரு திருப்தி இருக்காது, தொழில்ல ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருக்கும், போட்ட ப்ராஃபிட்டை எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி தொழில் சிந்தனை சிறப்பா வந்திருக்கும். இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தொழில் சிந்தனை எல்லாம் சனி பகவான் கொடுத்திருப்பாரு. ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல டெஃபினட்டா எடுத்துடலாம். அதுல மாற்று கருத்தே இல்ல. புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஐடியா பண்றீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பண்றது சிறப்பு. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சுமை அமைப்பு, பிரச்சனையான அமைப்பு, குழப்பமான அமைப்பு இதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு சரியாயிடும். தொழில்ல நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது ஜூன் 1க்கு பிறகு உண்டு. ஏன்னா குரு பார்வையில 10ஆம் இடம் வந்துரும். சனி பகவான் பெருசா இயங்க முடியாது. உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் வரதுனால தொழில் ரீதியா நல்ல ஏற்றம், நல்ல உழைப்பீங்க, கடுமையான உழைப்பை கொடுப்பீங்க. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் சிறப்பா கிடைச்சிடும். கடந்த காலகட்டம் எவ்வளவு உழைச்சிருந்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, எவ்வளவு உழைச்சிருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு growth இருந்திருக்காது. ஆனா இப்போ நல்லா உழைப்பீங்க, அதுக்கான தகுந்த ஊதியம், தகுந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது தொழில் ரீதியா டெஃபினட்டா கிடைச்சிடும். தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை இந்த 2026ஆம் வருடம் டெஃபினட்டா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜூன் 1க்கு பிறகு பண்றது சிறப்பு. மற்றபடி ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான டைம் பீரியடா இருக்கும். 2026ஆம் வருடம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகத்துல நல்ல அபாரமான வளர்ச்சியும் அபாரமான ப்ராஃபிட்டும் டெஃபினட்டா கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அடுத்தது பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா பொருளாதாரம் அப்படி நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிற வருடம். எனவே தனம் ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறதுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும். 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால பெரிய பணம் எப்பயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்போ நமக்கு உதவுற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரும். பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம் நிறைந்த ஒரு வருடமா இருக்கும். பணத்தை தேடிய ஒரு பயணம் டெஃபினட்டா இருக்கும். கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் வந்து பெரிய அளவுல திங்க் பண்ண ஆரம்பிக்கும். பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். பொருளாதாரத்தை அதிகமா கெயின் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த வருடம் வந்து ஒரு ஃபேவரான ஒரு வருடமா இருக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பயணத்தால ஆதாயம் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம் போய் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வரவு அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டுல ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஒரு பொருளாதார வரவு வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கிறது பொருளாதாரத்துல எதுவும் பெருசா சிரம அமைப்பு இருக்கா அப்படின்னா அது எதுவும் இல்ல. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொருளாதார ரீதியா ஒரு அற்புதமான ஏற்றம் இந்த 2026ஆம் வருடத்துல நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு உண்டு. போன வருடம் மாதிரி இந்த வருடம் அந்த அளவுக்கு டஃபா இருக்காது. இந்த வருடத்துல குரு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு. எனவே நமக்கு தேவையான நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கு தேவையான பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பான முறையில கிடைச்சிடும். அடுத்து கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது பதியுது. சுபவிரய கடன்கள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த வருடத்துல 2026ஆம் வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் சுப மாற்றத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு சிலர் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, அல்லது வீட்ல ஏதாச்சும் சுப நிகழ்வு பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாச்சும் சுப விரைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா அதை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு சிறப்பான முறையில உண்டு. கடன் வாங்கினாலும் அதை திரும்ப கட்டிடுவீங்க. சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கடன் உண்டு. பழைய கடன் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிச்சு புது கடன் வாங்குவீங்க. ஆனா அது சுப மாற்றத்துக்கான கடனா இருக்கும். எதுவும் தண்ட விரைய செலவா போகாது, சுப விரைய செலவாக போகும். எனவே கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பழைய கடனுக்கு ஃபுல் ஸ்டாப், புது கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த புது கடன் சுப வளர்ச்சிக்கான சுப மாற்றத்துக்கான கடனாக இருக்கும். அடுத்தது காதல், திருமணம், திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ட்ரபிளா இல்ல. 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. முதல் 6 மாதம் வந்து 5ஆம் இடத்துல குரு பார்வை. அதன் பிறகு பார்த்தோம்னா 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபத்துவமான வளர்ச்சி உண்டு. காதல் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. பார்ட்னருடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. எனவே காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில குழப்ப அமைப்புகள், சில சிக்கலான அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாம் தாண்டி சில குழப்பத்திற்கு பிறகு சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். எனவே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பெருசா பாதிக்கல. காதல் வாழ்க்கை சுபத்துவமா இருக்கு. நிறைய பேருக்கு புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் போராடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனா அந்த போராட்டம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி. இதுல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. முதல் 6 மாதத்துல திருமண முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அது கிளிக் ஆயிடும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னாக்கா ஜனவரில இருந்து நீங்க நல்லா பிளான் பண்ணுங்க. நீங்க இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். திருமண முயற்சிகள் முதல் 6 மாதம் ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள ஒரு குட் நியூஸை கொண்டு வந்து சேர்க்கும். ஜூன் 1க்கு பிறகு குடும்பத்துல மங்களகரமான விசேஷம் நடக்கும் நான் சொல்லியிருந்த ஆரம்பத்திலேயே. எனவே நீங்க இப்போவே ஜனவரிலே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜூன் 1க்குள்ள சுப செய்தி கிடைக்கும். ஜூன் 1க்கு பிறகு திருமணம் ஆயிடும். எனவே திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். திருமணம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தமாகிறது, சுப மாற்றம் ஏற்படுறது, சுப விரைய கடன்கள் உருவாகிறது. ஏதாச்சும் ஒரு மங்களகரமான மாற்றம் உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனவே திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. முதல் 6 மாதம் பெருசா ட்ரபிள் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பெரிய அளவிலான பிரச்சனையோ குழப்பங்களோ இல்ல. முதல் 6 மாதம் அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்துரும். அதே மாதிரி இந்த நேரத்துல சில ஏக்க அமைப்புகளை அந்த சனி பார்வை கொடுக்கும். ஒரு சிலர் வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் போயிருப்பாங்க, அல்லது சொந்த உறவு விட்டு வெளியேறி இருப்பாங்க, வாழ்க்கை துணை பிரிஞ்சிருப்பாங்க. சோ இதுல ஒரு சில ஏக்க அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்பை கொடுக்காது. ஒண்ணு பிரிச்சு வைக்கும், அல்லது ஒன்னாவே இருந்தாலும் சில வாக்குவாதங்களை கொடுத்து அதுவே சரி பண்ணி விட்டுரும். இப்படிதான் நகர்த்திட்டு போகும். ஆனா குரு பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா சனி பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு செய்யறது இல்ல. வாழ்க்கை துணையோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சில பிரச்சனையும் குழப்பத்தையும் கொடுக்கும், அல்லது சில வருத்தங்களை கொடுக்கும். குறிப்பா மருத்துவம் சார்ந்த வகையில சில தேவையற்ற விரைய செலவுகளை கொடுத்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சில மன வருத்தங்களை கொடுக்கலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். ஜூன் 1 வரைக்கும் பார்த்தோன்னா பெருசா ட்ரபிளா இருக்காது. பிரச்சனைகளே இருந்தாலும் அதை சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. திருமண வாழ்க்கையில சற்று கவனம் தேவை. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதலாவதா குழந்தை பாகியத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா 5ஆம் பாவகம் சிறப்பா இருக்கு. குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிரும். முதல் 6 மாதத்துல நீங்க அந்த சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். 12ஆம் பாவகம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். எது எப்படியோ இந்த வருடத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி உண்டு. நல்ல குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா அந்த முயற்சிகளை நீங்க நம்பிக்கையோட செய்யலாம். சுப செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். முதல் குழந்தைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுல சுப செய்தி மிக விரைவா கிடைக்கும். நீங்க செகண்ட் பேபிக்கு ஏதாச்சும் நீங்க பிளான் பண்றீங்க, 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல சில தடை அமைப்புகள் இருக்கும். ஏன்னா ராகு 9ல அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. எனவே செகண்ட் பேபிக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அதுல சில தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருக்கும். ஆனா சுப செய்தி கிடைக்கும். சில குழப்பங்களுக்கு பிறகு, சில தடைகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். எனவே குழந்தை பாகியம் சுபத்துவமா இருக்கு. குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணலாம். நல்ல செய்தி மிக விரைவாகவே கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்ல. முதல் 6 மாதத்துல பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் குறையும். ஆனா சனி பார்வை 5க்கு 12ல பதிகிறதுனால, அதாவது 4ஆம் இடத்துல பதிகிறதுனால பிள்ளைகளால நிறைய விரைய செலவுகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையிலேயோ அல்லது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக நிறைய விரைய செலவுகள் இருக்கும். இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். தேவையில்லாத தண்ட விரைய செலவா போகாம பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவாக அதை நீங்க பண்ணிடுறது சிறப்பு. எனவே சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ற ஐடியா இருக்குன்னா அதை தாராளமா பண்ணலாம். இந்த இடத்துல குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால பெயர் புகழ் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். பிள்ளைகள் பற்றி இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வயதுக்கு தகுந்த ஏதாச்சும் சுப மாற்றம், சுப வளர்ச்சி ஏதாச்சும் பண்ணணும் அதை தாராளமா பண்ணலாம். குறிப்பா திருமணம், காது குத்து, வேற ஏதாச்சும் சடங்கு நிலைகள் ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை தாராளமா செய்யலாம். இந்த வருடம் அதுக்கு ஏதுவான வருடம். எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகளும் உண்டு. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடம் சனியுடைய ஆதிக்கத்துல வந்துருது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில சில பிரஷரான அமைப்பு இருக்கும், சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். படித்து முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில குழப்ப நிலைகள் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம், அடுத்து நம்ம கெரியர் எதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம், அடுத்து நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா குரு ஜென்ம குருவா
இருந்து அப்படியே நகர்ந்துருவாரு. ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி உச்சமாயிடுவாரு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சிறந்த வழிகாட்டுதல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிரும். எனவே அது வரைக்கும் ஓவரா குழப்பிக்க வேண்டாம். கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் தள்ளி போடாம, அலட்சியம் காட்டாம, சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து படிக்கும்போது சுப வளர்ச்சியும் சுப மாற்றமும் நிச்சயமா உண்டு. ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேருக்கு வந்து கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பார்வை. எனவே கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமா மனசுல போட்டு குழப்பிக்கிறது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆளாகிறது, இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் சற்று நம்ம சரிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. படிப்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும், ஆர்வம் குறையும். எனவே படிப்புல உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் நல்லா மிருகேத்திக்கிறது நல்லது. சனி பார்வை நாள்ல இருக்கும்போது கல்வி சார்ந்த வகையில சில சுமை அமைப்புகளை காமிக்கும். நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அப்படியே யோசிச்சாலே அப்படியே மலைச்சு போற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேரத்துல எதையும் நினைச்சு பெருசா கவலைப்படாம, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாம, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி, நீங்க உழைக்கிற உழைப்புக்கான உங்களுடைய முயற்சிக்கான ஒரு அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைச்சிரும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்காரு. முயற்சி சிறப்பா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும். ஆனா அலட்சியம் இல்லாம இருக்கணும். சனி பார்வை மட்டும் என்ன பண்ணுனா எல்லாத்துலயும் அலட்சியத்தை காமிக்கும். பாத்துக்கலாம், இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அந்த அலட்சியத்தை மட்டும் குறைச்சிட்டு சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படும் போது கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஏற்படும். எனவே கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நிறைய செலவு இருக்கும். படிப்புக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய பேர் வந்து சொந்த ஊர்ல இருக்க முடியாது. சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. படிப்புக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போவாங்க. 4க்கு 12ல கேது பகவான் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் உண்டாகும். ஆனா அது எதுவும் பெருசா மைனஸ் ஆகாது. எதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் வந்து படிப்புல கொஞ்சம் விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கணும், கவனத்தை அதிகப்படுத்திக்கணும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு இந்த வருடம் வந்து கல்வி சார்ந்த வகையில நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னுடைய நண்பர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். நட்பு வட்டாரத்தோட சற்று கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நண்பர்களோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். நண்பர்கள் சார்ந்த வகையில சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். எனவே நட்பு வட்டாரம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு முதல் 6 மாதம் பெருசா ட்ரபிளா இருக்காது. குரு பார்வையில ராகு இருப்பாரு. அதனால முதல் 6 மாதம் பெருசா ட்ரபிளா இருக்காரு. 6ஆம் மாதத்துக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சிரம அமைப்புகள் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது பெருசா உங்களை பாதிக்காது. எனவே கல்வி சார்ந்த வகையில ஏற்றம் உண்டு. ஆனா கவனம் அதிகமா தேவை. அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஹெல்த் ரீதியா பெருசா எதுவும் ட்ரபிளா இல்ல. சனி 10ல இருக்கிறதுனால நிறைய சுமை அமைப்புகள் தொழில் உத்தியோகத்துல இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் அலட்டுற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை, நேரத்துக்கு தூங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஜூன் 1க்கு பிறகு சரியாயிடும். ஏன்னா சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு, அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கு. ஹெல்த் கொஞ்சம் அலட்டுற மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான். டயத்துக்கு தூங்க முடியாது, டயத்துக்கு சாப்பிட முடியாது, ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துல உங்களால இருக்க முடியாது. நீங்க இப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. அது ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும், ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் இருக்கும். மைண்ட் வந்து இப்போ ஃப்ரீயா இருக்காது, அதிகமா யோசிக்கும், அதிகமா கோபத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. அல்ல மனசு வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரீயா இருக்காது. மனசுல நிறைய ஏக்கம் இருக்கும், கவலை இருக்கும், அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதே மாதிரி சனியுடைய பார்வை 4ல இருக்கிறதுனால அதிகமான கோப உணர்வு வரும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. முக்கியமா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உடைய கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மேல் மார்பக பகுதி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும். அதுல சற்று கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல சளி தொந்தரவு அதிகமா இருக்கும். 2026ஆம் வருடத்துல சளி தொந்தரவு, அதே மாதிரி வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம். இப்ப நான் சொல்ற பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்களாக இருந்தால் கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் சனி பார்வை இருக்கு. அடுத்தது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த கால் பகுதி, மூட்டு பகுதிகளில் நிறைய பேருக்கு வீக்கம், வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் வந்து ஒரு 45க்கு மேல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாகியத்துல ராகு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடை பகுதிகளில் ஏதாச்சும் சிக்கலான ஒரு அமைப்பை கொடுக்கலாம். அதுவும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா நம்முடைய கழுத்து, தோள்பட்டை, கை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 3ல கேது. எனவே கழுத்து, தோள்பட்டை, முதுகு வலி இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு எட்டி பார்க்க வாய்ப்புகள் உண்டு. இதுல மட்டும் நம்ம வந்து இந்த வருடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரும் பயப்பட வேண்டாம். சற்று இதுல கவனம் செலுத்திக்கிறது சிறப்புன்னு சொல்றேன். அதே மாதிரி ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஓவரா திங்க் பண்ணாங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஜென்ம குரு நடந்துக்கிறதுனால
ஓவரா திங்க் பண்றது, அதிகமான கோபம் வருது, எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வருடத்துல நல்ல மெடிடேஷன் பண்ணணும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத விட மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த 2026ஆம் வருடத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கணும். இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே இந்த வருடம் வந்து நமக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஃபைனலா பரிகாரம் ஏதாச்சும் செஞ்சா சிறப்பா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த வருடத்துல தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பெயர்ச்சியின் போது ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தா அது ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்தை போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த வருஷ பிறப்பின் போது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5ஆம் இடம் வலிமை அடையுது. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க. குலதெய்வத்தை போயிட்டு இந்த வருடத்துல ஜனவரியில போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. முடிய குலதெய்வம் அப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வருது சிறப்பு. முருக வழிபாடு இந்த வருடத்துல உங்களுக்கு கூடுதல் வலிமையை கொடுக்கும். அதே போல இந்த வருடத்துல கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஏன்னா கேது 3ல இருக்காரு, சிம்ம வீட்டுல இருக்காரு. எனவே சூரிய வழிபாடும் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். எனவே சூரியனுடைய ஸ்தலமான கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். எனவே தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கும் போது நான் ஒரு 3-4 தெய்வங்களை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒன்னு முடிய குலதெய்வம், ரெண்டாவது திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள், அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். 3வது சூரியனார் கோவில், கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். 4வது குரு பெயர்ச்சி, ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கும். அந்த குரு பெயர்ச்சியின் போது குருஸ்தலம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் அங்க போயிட்டு வருது சிறப்பு. இது வந்து தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு இல்லாம பிராக்டிகலா வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருடத்துல உணவு தானம் நிறைய பண்ணுங்க. நான் எல்லா ராசிக்கும் ரெஃபர் பண்றதுதான், எல்லா நட்சத்திரத்துக்கும் ரெஃபர் பண்றதுதான், உங்களுக்கு ரெஃபர் பண்ற உணவு தானம் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா சனி கர்மஸ்தானத்துல இருக்காரு. எனவே இந்த நேரத்துல நிறைய உணவு தானம் பண்றது நல்லது. அதே போல செயல்பட இயலாதவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். அதே போல கோவில்ல வந்து அன்னதானம் போடுறது, அன்னதானம் போடுற அளவுக்கு உங்களால முடியும்னா ஒரு முறை அன்னதானம் போடுறது சிறப்பு. எனவே இந்த 2026ஆம் வருடத்துல உணவு தானம் அதிகமா பண்ணுங்க. குரு வந்து சந்திரனோட வீட்டுல உச்சமாகிற ஒரு வருடம் அப்படிங்கிறதுனால அல்ல அந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புளி சாதம், தயிர் சாதம், சக்கர பொங்கல், இந்த உணவுகளை அதிகமா தானம் செய்யறது சிறப்பு. கர்ம சனி நடக்கிறதுனால ஏழை எளியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த ஒரு சின்ன உதவியை நீங்க செய்யும் போது ஒரு மிராக்கிளான ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். ஓவரால் அந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு எல்லா வகையிலும் சிறப்பா தான் இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. நிறைய நல்ல மாற்றங்கள், சுப மாற்றங்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில உண்டு. குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால எதுலயும் வீழ்ச்சிகள் இருக்காது. நிறைய ஏற்றத்தை இந்த வருடம் நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. எல்லாமே நமக்கு நல்லபடியாக நல்ல மாற்றமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன், ஒரு வருடத்துக்கான வருட பலனை நம்ம வருட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன். இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் வந்து பலன்கள், விதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்படும். கோச்சாரம் வந்து அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு 80% வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஒரு 20% சில சேஞ்சஸ், சில மாற்றங்களை கோச்சாரத்தால செய்ய முடியும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சுப பலன்கள், ஒரு தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவுதான் நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் மேக்சிமம் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும், எவ்வளவு பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் ஒரு 50% பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன், ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாம் 12 பாவத்துல எங்க இருந்தா யோகம், எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம்.
அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பதிவை நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த நவகிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த பதிவுல சொல்லியிருப்பேன். ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம கிளியரா 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலனா அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க. மேலும் இந்த 2026ஆம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மேலும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.